This evening we have a special word for you. இந்த மாலை வேளையிலும் ஒரு சிறப்பான வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். This morning we heard a wonderful sermon from Pastor David. இந்த காலை வேளையில பாஸ்டர் டேவிட் மூலமாக தேவன் பேசினார். From the Ephesians chapter 2. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் பேசினார். But yesterday God changed my sermon. நேற்று மாலையிலே தேவன் அதை மாற்றினார். God is a wonderful God. தேவன் அதிசயமான தேவன். If there is a change in his plan or if there is a change in our life, means that's for our goodness, for our well-being. God is doing that. தேவன் ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார் என்றால் அது நமக்காக நன்மைக்காக செய்கிற காரியம். He is a good God. அவர் நல்ல தெய்வம். The great evangelist Oral Roberts, he used to say every time in his meeting this statement. ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற மிகப்பெரிய சுவிசேஷகர் தன்னுடைய கூட்டங்களில் எல்லாம் இதை சொல்லுவார். Our God is a good God. There is nothing evil in him. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அதில் அவர்கிட்ட ஒரு துளி கூட தீமை கிடையாது. Not even 0.005% you cannot find out any evil in him. எந்த தீமையும் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. So he is a good God. அவர் நல்ல தேவன். God asked me to change the sermon yesterday. I know it's a prophetical word for you. இந்த நாள்ல தேவன் அதை மாற்ற சொன்னபடியினால் நிச்சயமாக தெரியும் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது என்று. The title of the sermon is God is with you. இந்த செய்தியின் தலைப்பு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. Amen. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Irrespective of your background, your situation, whatever it may be, I want to tell you God is with you all the time. உங்களுடைய பின்னணியை பொறுத்தல்ல, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தல்ல, தேவன் இந்த வேளையிலே உங்களிடத்திலே சொல்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். When I say this, I could feel the presence of God. இதை சொல்லும் பொழுதே தேவனுடைய வல்லமையை பிரசன்னத்தை உணர முடிகிறது. In many places God spoke to his people and he said, I am with you. அநேக இடங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து உன்னோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். In the 66 books, 18 times God said, I am with you. இந்த 66 புத்தகங்களிலும் 18 முறை தேவன் சொல்லி இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. Explicitly God said to his people, I am with you. வெளிப்படையாக தேவன் சொல்லி இருக்கிறார் தம்முடைய ஜனங்களை பார்த்து நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. After Pentateuch, the 5 books, when we come to the first historical book, Joshua, in the very beginning of the book, God says, Joshua, I am with you. 5 வரலாற்று புத்தகங்களை கடந்து யோசுவாவின் புத்தகத்திற்கு வரும்பொழுது உடனே தேவன் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று. It's a very interesting book in the Bible, Joshua. யோசுவாவின் புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். In the very first page itself, he says, no man shall be able to stand before you. It's in Joshua chapter 1 verse number 5. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. Just as I was with Moses, so I will be with you. I will not leave you or forsake you. Be strong and courageous, for you shall cause this people to inherit the land that I swore to their fathers to give them. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். The same God is telling you, giving you the prophetical word. Just I was with Moses, I will be with you, dear brother, dear sister. I will be with you. இந்த நாளிலும் தேவன் மோசேக்கு சொன்னது போல தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். Yeah, the 2 verses are talking about important points. இந்த 2 வசனங்களும் முக்கியமான பகுதிகளை குறித்து பேசுகின்றன. Number 1, it's talking about no man shall be able to stand before you. முதலாவதாக ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. No one will stand against you. ஒருவரும் உங்களுக்கு எதிராக நிற்பது இல்லை. Number 2, he says, I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். Number 3, he says, you will fulfill the mission. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவாய். இங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார் இந்த தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்பாய் என்று. அது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். You will fulfill the mission what has been given to you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் உதவி செய்வார். So this evening I want to tell you, before you complete the mission what had been given to you, you cannot think about the end.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நிறைவேறும் முன்பாக உங்களுடைய முடிவை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்க முடியாது. Be strong and courageous. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். One more time, let me tell you, be strong and courageous. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். Okay, the first point is no man shall be able to stand before you. What is that? ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அப்படினா என்ன? Why God is saying that? ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? When we read the previous verse in the first chapter, that is verse number 3 and 4, and in the verse number 4, God was talking about the group of people called Hittites. அங்கே நாம் இதே அதிகாரத்துல 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது ஏத்தியர்கள் என்கிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். God is mentioning about one tribe in that verse. ஒரே ஒரு முறை அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். He is talking about Hittites. ஏத்தியர்களை குறித்து சொல்லுகிறார். And why God has to talk about this tribe alone? இந்த ஏத்தியரை குறித்து ஏன் ஆண்டவர் பேசணும்? No, when God spoke about the victory, he said, you will conquer the Hittites. நீ ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சுதந்தரிப்பாய். You will conquer them. நீ அவர்களை சுதந்தரிப்பாய். They will not be able to stand before you. அவர்கள் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. Okay, who are these Hittites? இவங்க யார் இந்த ஏத்தியர்கள்? They were all the people, those who were living in the land called Canaan. கானான் தேசத்திலே குடியிருந்தவர்கள் தான் அவர்கள். We all know the story. நம்ம எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். Moses was sending 12 spies to that land. மோசே 12 பேரை உளவு பார்க்கும்படியாக அந்த கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். At the time then Moses was alive. அப்பொழுது மோசே உயிரோடு இருந்த நாட்களிலே And the people wanted to know how about the land. The land is a fertile land or it's a dry land, it's a hilly place, or how the landscape is. They wanted to know about the land. ஜனங்களுக்கு அந்த தேசத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அங்க குடியேறுவதற்கு முன்பதாக அது நல்ல செழிப்பான தேசமா, மலைப்பாங்கான தேசமா, தண்ணி பிரச்சனை இல்லாத ஊரா, இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. We all know when they came back, அவர்கள் மறுபடியுமாய் வந்தபோது அந்த 12 பேரும் 10 people gave the bad report to the leader. 10 பேர் வந்து மோசே கிட்ட ரொம்ப எதிர்மறையான ஒரு முடிவை தெரிவிக்கிறார்கள். When they spoke about the people, those who were living there, the residents there, அங்கு குடியிருக்கிற ஜனங்களை பற்றி பேசும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், they gave a very bad report. அவங்க ரொம்ப எதிர்மறையான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. Dear people, dear Moses, don't you know those people are like giants? They were like killers. So they are like huge, tall, and they gave a very bad report about them. அவங்க 12 பேர் வந்துச்சு. 10 பேர் அதுல என்ன சொல்றாங்க? மோசேயே, ஜனங்களை கேளுங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் ராட்சசர்களை போல இருக்கிறாங்க, ரொம்ப உயரமா, ரொம்ப பெருசா இருக்காங்க, கொலைகாரர்களை போல இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். There is a biblical principle I have to tell you. ஒரு வேதத்தின் அடிப்படையிலான ஒரு தத்துவம் இருக்கிறது. Whenever you see the situation or the problem with the worldly eyes, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை உலக பிரகாரமான கண்களை வைத்து பார்க்கும் பொழுது sometimes it looks like a huge one, a big one, it's like unbeatable one. நம்முடைய உலக பிரகாரமான கண்களை வைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய தீர்வில்லாத ஒரு அசைக்க முடியாத பர்வதம் போல நம்முடைய கண்களுக்கு தெரியலாம். Sometimes you'll feel like I won't be able to make it out, let me give up here. என்னால அவ்வளோ தூரம் போக முடியாது, அதை சென்று சேர முடியாது, நான் இங்கே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். All these 10 people were given that kind of report to Moses. இந்த 10 பேரும் வந்து மோசே கிட்ட இப்படி தான் சொன்னாங்க. And they said they were talking about Hittites. அவர்கள் ஏத்தியர்களை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார்கள். We don't have time. It is in Numbers chapter 13 verse என்னாகமம் 29. 13வது அதிகாரம் 29வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Numbers chapter 13 verse number 29, they were talking about Hittites there. என்னாகமம் 13:29 அங்கே இந்த ஏத்தியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. So these people when they were listening to this bad report, this thing got registered in their mind. அவர்கள் அதை கேட்ட உடனே அவங்க காதுல அது அப்படியே மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. So they were afraid about Hittites throughout their journey. அவங்க வர்ற வழி எல்லாம் வந்து இந்த ஏத்தியர்களை குறித்து பயந்து கொண்டே வந்தார்கள். And when they reached, they were close enough to that Canaan. அவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு அருகிலே வந்தபோது and they were like, how we are going to inherit the land? எப்படி நாம் அந்த இடத்தை சுதந்தரிக்க முடியும்? And they were very much afraid about the Hittites. அவர்கள் ஏத்தியர்களை குறித்து மிகவும் பயந்து கலங்கி இருந்தார்கள். So at that point God was speaking to Joshua and to the people through the leader Joshua.
அந்த சமயத்துல தான் ஆண்டவர் மக்களுடைய தலைவராக இருந்த யோசுவாவின் மூலமாக ஜனங்களை பார்த்து பேசுகிறார். God said, are you afraid about Hittites now? நீங்க இந்த ஏத்தியர்களை குறித்து பயத்தோட இருக்கீங்களா? No one shall be able to stand before you. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். Hallelujah. Hallelujah. In that situation, God gave them this word, you can go and conquer the land. அந்த சூழ்நிலையில தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று. And today we don't have Hittites with us. நமக்கு முன்பாக ஏத்தியர்கள் இல்லை. And we are afraid about certain things in our life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பயத்தோடு இருக்கக்கூடும். Today, though we don't have the Hittites with us, ஏத்தியர்கள் இல்லாமல் இருந்தாலும் we do have some problems. These problems are threatening us. இந்த பிரச்சனைகள் நமக்கு பயங்காட்டுவையாக இருக்கின்றன. Sometimes it could be a physical problem, ஒரு சில சமயங்களில் அது உடல் பிரகாரமான ஒன்றாக இருக்கலாம், or it could be concerning about your future. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு சந்தேகமாக இருக்கலாம். And are you afraid about your future? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி இருக்கிறீர்களா? And the same God is saying to you, telling to you, இதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், no man shall be able to stand before you. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. Yeah, today we have no enemies like this. இதை போன்ற எதிரிகள் இன்று உண்டு. Sometimes people may threaten you. சில சமயங்கள் ஜனங்கள் கூட உங்களை பயங்காட்டக்கூடும். And people may tell you, see what I'm going to do. ஒருவேளை அவங்க சொல்லலாம், என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. Still I remember, it's when I was in India, I went for a ministry to a village. இந்தியாவில் இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்துக்கு போயிட்டு கார்ல வந்துட்டு இருந்தாரு. Early in the morning I left my home because it's far away from our home. காலையில அதிகாலையில எங்களோட வீட்டை விட்டு கிளம்பினாங்க, ஏன்னா ரொம்ப தூரம் அது. And it's a tiny village. ஒரு சின்ன கிராமம். And few people were there. ஒரு சில ஜனங்கள் தான் வந்திருந்தாங்க. So I went there and I served in that congregation and I encouraged them. அந்த கூட்டத்துக்கு போய் அவங்களுக்கு பிரசங்கத்தை அவங்களை உற்சாகப்படுத்தினாங்க. Till now we are helping that ministry, that man of God. அந்த சகோதரருக்கு, அந்த ஊழியக்காரருக்கு இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கிருபையினாலே உதவி செய்து வருகிறோம். And God blessed that ministry. ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். And after finishing the ministry, I was coming back to my home. அந்த ஊழியத்தை முடித்துவிட்டு என்னுடைய கணவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். And one man, he was trying to overtake the car with his two wheeler. ஒருத்தர் பைக்ல வந்து இந்த காரை முந்தி செல்ல முயற்சி செய்தார். At that time the road was not even, it was an uneven road. அந்த ரோடு வந்து நல்ல ரோடு கிடையாது, பம்பியா மேடு பள்ளமாக இருந்தது. Usually people will try to overtake the car and they want to go fast in India. ஜனங்கள் காரை முந்திட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. And you should think about the pollution also, because it's not a paved road, proper road. அது நல்லாக சுத்திகரிக்கப்பட்ட ரோடு கிடையாது, அதனால மெயின்டைன் பண்ணப்படாத ரோடாக இருந்தனால தூசியும் அதிகமாக இருக்கும். And I closed the window. Always we used to close the window and switch on the AC in India. நாங்க ஜன்னலை பூட்டிட்டு ஏசி போட்டு உள்ள உட்கார்ந்திருந்தோம். And this man, when he tried to overtake the car, he hit my car. அந்த மனிதர் என்னுடைய காரை முந்தி செல்ல முயற்சி செய்த பொழுது காரிலே உரசி விட்டார். I could see in the mirror this man was hitting my car. கண்ணாடியில பார்க்க முடிந்தது இந்த மனிதர் எங்களுடைய காரை மோதுறாரு அப்படின்னு. And I got it was like a panic for me. உடனடியா ஒரு பெரிய ஒரு நெஞ்சில பாரம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. Immediately I was praying to God, Jesus help him. அப்பொழுது உடனடியாக என்னுடைய கணவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், இயேசுவே இயேசுவே அந்த மனிதனுக்கு உதவி செய்யும். And I opened the window, I saw him. ஜன்னலை திறந்து என்னுடைய கணவர் அவரை பார்த்தார். He was all right, nothing had happened to him. அவருக்கு ஒன்றும் ஆகல, நல்லா இருந்தாரு. But this man wanted to chase after me. ஆனால் அந்த மனிதர் அவராய் வந்து இடிச்சிட்டு என்னுடைய கணவரை துரத்த ஆரம்பித்தார். I know we had a powerful ministry in the morning. என் கணவருக்கு தெரியும் அந்த காலை வேளையில ஒரு வல்லமையான ஊழியம் இருந்தது என்று. And this guy wanted to chase after me for some reason. இந்த மனிதன் ஏதோ ஒரு காரணத்திற்காக துரத்த விரும்புகிறான். Sometimes they will demand some money to us. சில நேரங்கள்ல அவங்களே இடிச்சிட்டு நம்ம கிட்ட வந்து பணம் கேட்பாங்க. No, people are like that. Cheap attitude. Sometimes they behave like that. ஒரு சில வேளைகளிலே அவர்கள் அவ்வாறு நடப்பதுண்டு. So this man was trying to chase after me. இவர் துரத்த ஆரம்பித்தார். I told him, move away. No, I don't have any business with you. என்னுடைய கணவர் சொன்னார், போயிரு, எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, போயிரு அப்படி. Because you are all right, nothing had happened to you, even your vehicle is perfect condition, nothing had happened to you, go away.
என்னுடைய கணவர் சொன்னார், உனக்கும் ஒன்றும் ஆகல, உன் வண்டிக்கு ஒன்றும் ஆகல, நீ போயிரு அப்படின்னு. But he was threatening me and he was chasing after me. ஆனால் அவன் பயமுறுத்தி கொண்டே பின்பாக தொடர்ந்து வந்தான். Using some bad languages, swearing and then coming after the car. அவன் திட்டிக் கொண்டே சில கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கொண்டே காருக்கு பின்பாக வந்தான். I was praying to God. என்னுடைய கணவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். Lord help me, I cannot fight against this man. ஆண்டவரே, இந்த மனிதனிடத்தில் என்னால சண்டை போட முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு. Whatever it may be, please take care of this situation. ஆண்டவரே, என்னவாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். I was looking at the mirror, he was coming after me. கண்ணாடியில பார்க்கும் பொழுது இந்த மனிதன் பின்னாக உரட்டி கொண்டே வருகிறார். And God told me, take the left turn. ஆண்டவர் சொன்னார், இடது பக்கம் திரும்பு. And again one more left turn. இன்னொரு தடவை லெஃப்ட் டர்ன் எடுன்னு சொன்னாரு. And then one last left turn. இன்னொரு லெஃப்ட் டர்ன் எடுக்க சொன்னாரு. And it's a narrow lane, I never been inside that one. அந்த வழியா போனதே கிடையாது, எங்க போதும்னு தெரியாது. And after that he couldn't come after me. அதுக்கு பின்பாக அந்த மனுஷனை காணோம். Sometimes people may come against you. சில நேரங்களிலே மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வரக்கூடும். Without any reason. எந்த காரணமும் இல்லாமல் கூட வர. Because Satan knows you are a child of God. ஏனென்றால் சாத்தானுக்கு தெரியும் நீங்க ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு. He cannot do anything just to disturb the peace. He will try his level best. உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா உங்க சமாதானத்தை கெடுப்பதற்கு அவன் எவ்வளவோ முயற்சி செய்வான். But remember Joshua 1:5. ஆனால் யோசுவா 1:5 நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். No man shall be able to stand with you, stand ஒருவனும் before உனக்கு you. முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. The second point is God said, I will be with you all the time. இரண்டாவதாக தேவன் சொன்னது, நான் உன்னோடு கூட இருப்பேன். And he said, he was talking about Moses. மோசேயை குறித்து பேசுகிறார் ஆண்டவர். How I was with Moses, just like that I will be with you. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். Many times I read this verse in my life. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கணவர் அநேக முறை இந்த வசனங்களை படித்திருக்கிறார். But yesterday only God gave me the points how he was with Moses. நேற்று தான் தேவன் வெளிப்படுத்தினார் எவ்வாறு மோசேயோடு கூட இருந்தார். Yeah, I was in my personal prayer and God spoke to me how I was with Moses. தனி ஜெபத்திலே இருந்த பொழுது தேவன் பேசினார். மோசேயோடு ஆண்டவர் எப்படி இருந்தார்? I was able to find out in 3 occasions God proved that he was with Moses. 3 சூழ்நிலைகளிலே தேவன் மோசேயோடு இருந்தார் என்பதை நிரூபித்திருக்கிறார். Number 1, when God called Moses, he said, I am with you. முதலாவதாக மோசேயை அழைத்த போது தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். In the beginning of the ministry, when God had the plan about Moses, before he sent Moses to Egypt, he said, I am with you. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே மோசேயை அழைத்த போது எகிப்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். Number 2, the family members created a problem in Moses' life. மோசேயுடைய வாழ்க்கையிலே குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். God spoke for Moses and he proved that he was with him. ஆண்டவர் அங்கே மோசேக்காக பரிந்து பேசினார், மோசேயுடனே இருப்பதை நிரூபித்தார். The first occasion, it is in Exodus chapter 3 verse number 12. முதலாவதாக யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். Exodus chapter 3 verse number 12. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனம். He said, God said, but I will be with you. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்கிறார். Because Moses was bargaining with God. மோசே அங்கே ஒரு பார்கெயின் பண்ணிட்டு இருக்காரு. He said, Lord, I am not eloquent in speech. ஆண்டவரே, நான் மந்த உதடு உள்ள திக்கு வாயும் மந்த உதடு மனுஷன். I have stammering tongue. நான் எனக்கு திக்கு வாயும் மந்த உதடும் உள்ளது. And you are asking me to go and stand in front of my people. I cannot even tell the word properly. என்னால சரியா கூட பேச முடியாது, என்ன போய் சொல்றீங்களே. When he was thinking about his incapability, அவனுடைய இயலாமையை குறித்து அவன் நினைக்கும் பொழுது, when he thought, I am not fit for this ministry, நான் இந்த ஊழியத்திற்கு தகுதி இல்லை என்று அவன் நினைத்தபோது, when he thought, I am not strong enough to lead the people, நான் இந்த ஜனங்களை நடத்தி செல்வதற்கு பலன் இல்லாதவன் என்று நினைத்தபோது, God said, but I will be with you. ஆனால் நான் உன்னோடே இருப்பேன் என்று 12வது வசனத்திலே சொல்கிறார். This morning our preacher said lot of buts are there in the Bible. இந்த காலை வேளையில் அருமையான பிரசங்கியார் சொன்னார், வேத புத்தகத்திலே அநேக பட் என்கிற வார்த்தை உள்ளது. ஆனால் Yeah,
here is one more beautiful place. God says, but I will be with you. ஆனால் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Yes, I know your shortcomings, I know your failures, I know your weakness. I will be with you. உன்னுடைய பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். What a good God he is. எவ்வளவு நல்ல தெய்வம் அவர். What a great God he is. எவ்வளவு பெரிய தெய்வம் அவர். He knows that we are not, we are not strong enough, we don't have that capability to do that work, but he says, I will be with you. நமக்கு நல்லா தெரியும், நமக்கு அதை செய்யறதுக்கு தகுதி கிடையாது, பலன் கிடையாது, ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. The second occasion, it is in Numbers chapter 12. இரண்டாவதாக எண்ணாகமம் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். Verses 1 to 10, we cannot read it now. 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள் முற்றிலுமாய் படிக்க முடியாது இப்பொழுது. Aaron and his sister Miriam, they were talking against Moses. இங்கே ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு எதிராக பேசுகிறார்கள். And they said, are you a prophet? Are you the only prophet among us? நீ மட்டும்தான் தீர்க்கதரிசியோ, எங்களை கொண்டும் கர்த்தர் பேசினதில்லையோ என்று கேட்கிறார்கள். Are you thinking too much about yourself? உன்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. The siblings, they were, it's like siblings were against him. இங்கே உடன்பிறப்புகளே மோசேக்கு எதிராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். No, what Moses spoke to them? மோசே அவர்களிடத்தில் என்ன சொன்னார்? He didn't even open his mouth. ஆனால் மோசே தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். He didn't even talk anything to them. எதுவுமே சொல்லல. Though he had the rights to talk against them, he was quiet and calm. ஆனால் அவன் எல்லா உரிமைகளும் அவனுக்கு பேசுவதற்கு இருந்தாலும் அவன் வாயை திறவாமல் அமைதியாய் இருந்தான். Usually, the worldly people say, fight for your right. Yeah, come on, fight for your right. உலக பிரகாரமான ஜனங்கள் சொல்வாங்க, உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க, பேசுங்க, சண்டை போடுங்க, கேளுங்க அப்படின்னு. It could be true in some incidents or some occasions, it may work out. But look here, இங்க பாருங்க. But God spoke on behalf of Moses. ஆனால் மோசே வாய் திறக்காம இருக்கிறான். ஆனா தேவன் மோசேக்காக பரிந்து பேசுகிறார். மேகத்தூணிலே இறங்கி நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிடுறார், வாங்க அப்படின்னு. Yeah, God said, come to the common area. முன்னாடி வாங்க, கூடார வாசல்ல நின்று அழைக்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி. You know many prophets are there. நிறைய தீர்க்கதரிசிகள் உண்டு. But Moses is not like the prophets. ஆனால் அவர்களைப் போல கிடையாது மோசே. He is much more, bigger than the prophets. அவன் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவன். The English Bible says, I talk to him mouth to mouth. அங்கே ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, நான் அவனோடே கூட முகமுகமாய் பேசுவேன் என்று. Our language says, I'll talk to him face to face. தமிழ்ல சொல்லியிருக்க முகமுகமாய் பேசுவேன் என்று, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் என்று. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே என் வாய் உதடுகளின் மூலமாக பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். So it's like, in that situation, God was proving that I am with Moses. அந்த சூழ்நிலையிலே தேவன் நிரூபிக்கிறார் அவர் மோசேயோடு கூட இருக்கிறார் என்பதை. Miriam and Aaron thought God was with them. ஆரோனும் மிரியாமும் நினைச்சாங்க தேவன் அவர்களோடு கூட தான் இருக்கிறார் என்று. But God told them, I am with Moses. ஆனால் தேவன் நிரூபிக்கிறார், நான் மோசேயோடு கூட இருக்கிறேன் என்று. In the third occasion, people were grumbling against the leader. மூன்றாவது சூழ்நிலையிலே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். And the people were provoking Moses. அங்கே அவங்க பயங்கரமா கோபம் உண்டாக்குறாங்க. It is in Exodus chapter 33 verses 12 to 17. யாத்ராகமம் 33வது அதிகாரத்துல 12 முதல் 17 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். And God said, I cannot go with your people. ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமேல் இந்த ஜனங்களோட நான் போக மாட்டேன். Because they are stiff necked. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ன்னு சொல்றாரு. They are hard hearted. அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. I cannot go with them. இவங்களோட நான் வர மாட்டேன் இனிமேல். But Moses was interceding for his people. ஆனால் மோசே போய் ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கு நடுவில் நின்று பரிந்து பேசுகிறார். Verse number 14 is the very important verse. 14வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். And God said, my presence will go with you, I'll be with you. அதற்கு பிறகாக ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. And I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். I
I can interpret this verse just like this. இதை இவ்வாறாக நாம் அறிந்து கொள்ள முடியும். When God is with you, you can take rest. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களால இளைப்பாற முடியும். I am talking about the mental rest. நாம் சொல்லுவது மனதளவிலான அந்த ரிலாக்சேஷன், அமைதி. Sometimes we feel like we are stressful all the time. நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் எல்லா நேரங்களிலும் ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல இருப்பதாக. We feel like we are running out of energy and we are after so many things. இந்த அநேக காரியங்களை செய்துவிட்டு நமக்கு பலனே இல்லாத போல உணரலாம். When God is with you, He will give you the rest in your mind. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய மனதிலே சமாதானத்தை தருவார். Now you know why God was talking about Moses. Just I was with Moses, I will be with you. இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் அங்க யோசுவாவுடனே சொல்லுகிறார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று. When Moses was in difficult situation, I was with him. மோசே கடினமான பாதை வழியாக கடந்து சென்ற பொழுது நான் மோசேயுடனே இருந்தேன். When Moses felt that he was not capable for the ministry, I told him, I will be with you. மோசே எப்பொழுது தன்னுடைய ஊழியத்திலே தன்னால் செய்ய முடியாது என்று நினைத்தானோ அப்பொழுது தேவன் சொன்னார், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று. In the journey I spoke to him and I told him, I will be with you. இந்த பிரயாணங்களிலே தேவன் அவனோடு கூட பேசி அவனிடத்திலே சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. Just like that today he is telling you, dear people of God, He will be with you. அதே போல இந்த நாளிலும் அருமையான சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருப்பேன் என்று. When you feel like I am not good enough, I am not strong enough to do this, I am not good to fit for ministry, when you feel like that, God says, I will be with you. நீங்க எப்போவெல்லாம் என்னால இது செய்ய முடியாது, நான் ஊழியத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று. And the third point is, you will feel strong and courageous. மூன்றாவதாக நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருப்பீர்கள், உங்களுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவீர்கள். You will feel strong and courageous. நீங்கள் பலனடைந்து திடமனதாய் இருப்பீர்கள். I will not tell you that you will not fear about anything. நான் உங்கள்ட்ட சொல்லல எதை குறித்து பயமே வராதுன்னு சொல்லல. You may scared about few things. நமக்கு ஒரு சில காரியங்களை குறித்து பயம் வரக்கூடும். But among that problem, in the midst of your problem, you can feel that you are strong and you can be courageous. இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். I have a wonderful illustration this evening. ஒரு அருமையான விளக்கம் உள்ளது, உவமை உள்ளது. My friend, he is a pastor in the Assembly of God organization in Nigeria. எங்களுடைய அருமையான நண்பர் நைஜீரிய தேசத்தில் அசெம்பிளி ஆஃப் காட்ல தலைமை போதகராக இருக்கிறார். And he is in a very good position. நல்ல ஒரு பதவியிலே இருக்கிறார். When he was a small boy, he shared this incident with me. இந்த காரியத்தை அவர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். This one is a true story. இது உண்மையாய் நடந்த விஷயம். When he was a small boy, he used to go to play with his friends in the street. அவர் அங்கே சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தெருவுல போய் பசங்களோட விளையாட போவாரு. Every day he goes there, there will be a big fat boy. He used to abuse him. அங்க ஒரு குண்டு பையன் இருந்துட்டு இவரை பார்த்து பார்த்து கிண்டல் பண்ணுவானா. Hitting, pinching, and then abusing him with the verbal abuse and all those things. அவனை வம்பிழுக்கிறது, அவரை வம்பிழுக்கிறது, தலையில கொட்டுறது, கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி புல்லி பண்ணிட்டே இருப்பார். Bullying, yeah. Since he is a small tiny boy, he was not able to fight against that fat boy. அந்த குண்டு பையன் கிட்ட இவரால ஒரு நாள் சண்டை போட முடியல, ஏன்னா இவர் ரொம்ப சின்னதா இருப்பார். அப்போ every day, the next day morning, mommy used to tell Israel, his name is Israel, Israel, come on, you have to go to the stores and get few things for me. அடுத்த நாள் காலையில அம்மா சொல்வாங்க, அருமையான இஸ்ரேல், கடைக்கு போய் இந்த பொருட்கள்லாம் வாங்கணும்பா, வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. Going and getting the things is not a big deal for him. கடைக்கு போய் வாங்கிட்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. The first thing he will think about the fat boy outside there. உடனே அவருக்கு அந்த பையனை குறித்து தான், அந்த குண்டு பையனை குறித்து தான் நினைவு வரும். Like a Goliath, he will come against him. கோலியாத்தை போல அவன் எதிராக வருவான். And he will hit him and he will disturb him. அவங்களை குத்துவான், இடையூறு பண்ணுவான். He won't say anything in the home. He would say, mommy, I cannot go, I don't feel like going, I am tired. இவர் உடனே சொல்லுவார், அம்மா நான் கடைக்கு போகல, என்னை விட்டுருங்க, நான் டயர்டா இருக்கு, நான் படுத்திருக்கேன் அப்படின்னு. Every day he was making some excuses like this. ஒவ்வொரு நாளும் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. One day the daddy noticed something is wrong with Israel. ஒரு நாள் அப்பா பார்த்தாரு, சரியில்லையே, இதை டெய்லி வெளியே போக மாட்டேன்னு சொல்றானே அப்படின்னு. Every day he is making lame excuses. ஒவ்வொரு நாள் ஒரு நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சாரு. I think யோசிச்சாரு. something is wrong with Israel. என்னவோ ஒன்னு தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சார் அப்பா. And he said, Israel, come on,
today I'm coming with you. இஸ்ரேல் இன்னைக்கு வா, அப்பா உன் கூட வரேன், நம்ம கடைக்கு போவோம்னு சொன்னாரு. Together we can go to the shop and get the things for mommy. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடைக்கு போய் மம்மிக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வருவோம். He said, okay, I'll come with you, daddy. ஓகே அப்பா, நீங்க உங்க கூட நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. And they were ready and they came out of the house. அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. Now the difference is father is walking along with them. நான் இப்போ என்ன அப்படின்னா, அப்பா நடந்து வராரு இஸ்ரேல் கூட. So he walks like a warrior, just like this. அவரோட பெரிய வீரன் மாதிரி இப்படி நடந்து போறாரு. And he was looking at that fat boy standing at his close to his house. அவன் அந்த குண்டு பையன் அங்க நிக்கிறத பாக்குறாரு இவரு. And he was calling, hey, come now, come and see. Now let's see who wins. இப்ப வாடா பாப்போம், யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம், வாடா தைரியம் இருந்தா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. Can you put your hand on me? இப்போ உன் கையை என் மேல வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. Can you fight with me? என் கூட சண்டை போட முடியுமா நீ அப்படின்னு கேக்குறாரு. His tone changed. இப்போ அவருடைய குரலே மாறிடுச்சு. His appearance changed. அவருடைய தோரணை மாறிடுச்சு. He felt like he was strong and courageous and walking like a warrior in the street, same street. அதே ரோடு, அதே தெருதான், ஆனா அவர் பெரிய ஒரு வீரனை போல நடந்து போனார். All that I want to tell you is father's presence makes the difference. எல்லாம் சொல்ல விரும்புகிறோம் என்றால் நம்முடைய தகப்பனுடைய பிரசன்னம் அந்த வித்தியாசத்தை கொண்டு வரும். I'm talking about the heavenly father. நாம் பரலோக தகப்பனை குறித்து சொல்லுகிறோம். You know, he says, I am your ever present help. நான் உனக்கு எப்பொழுதும் வந்தடையத்தக்க உதவி செய்கிற கன்மலையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Many times we are ignored by this thought. அநேக நேரங்கள்ல இந்த எண்ணத்தை நாம் உதறி விடுகிறோம். And Satan will not let you to think that God is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவு கூற சாத்தான் விட மாட்டான். Rather he will fill your mind with lot of negative things and a lot of negative things. ஆனால் சாத்தான் உங்களுடைய உள்ளத்திலே அநேக எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து நிரப்ப முயற்சி செய்வான். And I hope you will not forget the story of little boy Israel. இந்த இஸ்ரேலுடைய கதையை மறந்துடாதீங்க. You know, like that father, our heavenly father is walking with you. அந்த தகப்பனை போல இந்த தகப்பனும் நம்மோடு கூட நடக்கிறார். Goliath may come. கோலியாத் வரலாம். He cannot come close to you. ஆனா உங்க பக்கத்துல வர முடியாது. He can stand far away from you. ரொம்ப தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க முடியும். Because this father is walking with you. ஏனென்றால் உங்களுடைய தகப்பன் உங்களோடு கூட நடந்து வருகிறார். Be strong and courageous. பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். Dear people of God, I am encouraging you, be strong and courageous. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். He is in control of everything. அவர் நம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். Our heavenly dad, our heavenly father, he is in control of everything. நம்முடைய பரலோக தகப்பன் எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். Always, you know, I admire this old time hymn. எப்பொழுதுமே இந்த பழைய காலத்து பாட்டு ரொம்ப பிடிக்கும். Hope you know the lyrics of that song. When shadows fall and the night covers all, no, how can I fear? Jesus is near. எப்படி நான் பயப்பட முடியும்? இயேசு என்னோடு கூட இருக்கும் பொழுது. I feel like I have to sing just 2 stanzas and after that we'll pray and wind up the sermon now. அதை மட்டும் பாடி விட்டு இந்த ஆராதனையை முடிப்பலாம். When shadows fall and the night covers all, there are things that my eyes cannot see. I never fear, for the Savior is near. My Lord abides with me. How can I fear? Jesus is near. He ever watches over me. Worries all cease. He gives me peace. How can I fear with Jesus? Yeah. How true it is. எவ்வளவு உண்மை இது. I think 1 or 2 centuries back, the great man of God, he composed this song. ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தேவ மனிதர் இந்த பாட்டை எழுதினாரு. When shadows fall and the night covers all, இருள் சூழும் பொழுது, there are things that my eyes cannot see. என்னுடைய கண்களால் பார்க்க முடியாது. I never fear. நான் பயப்பட மாட்டேன். Because the Savior is near. ஏனென்றால் என்னுடைய இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். More than that, my Lord abides with me. எல்லாவற்றையும் உடைய என் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். This is the take home point for you. Our Lord abides with you. இந்த நாளிலும் நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி இதுதான். நம்முடைய தேவன் நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். Yeah, our time is up. Few more things are there. You know, God willing, next time we can share. இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சித்தமானால்
அடுத்த முறை அதை நாம் பார்க்கலாம். God bless you. Let's all pray to God. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, thank you so much for your promises. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி. Even in our prayer, we would like to confess you are with us all the time. எங்களுடைய ஜெபங்களிலும் நாங்கள் அறிக்கை விட விரும்புகிறோம், நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். As you said you were with Moses, we want to remind ourselves, we want to tell that again, you are with us. ஆண்டவரே, நீர் சொன்னது போல மோசேயோடு கூட இருந்தது போல எங்களோடு கூட நீர் இருப்பீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். Because you are loving us so much. ஏனென்றால் நீர் எங்களை நேசிக்கிறீர். You will not leave us alone. எங்களை ஒருபோதும் தனித்திருக்க விட மாட்டீர். You are loving us and you are caring for us. ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க, எங்க மேல அக்கறையா இருக்கீங்க. Whenever we feel like we are in a difficult position, ஆண்டவரே, ரொம்ப தர்ம சங்கடமான கஷ்டமான சூழ்நிலைகளிலே இருக்கும் பொழுது we know that you will make a way. ஆண்டவரே, நீர் வழியை உண்டாக்குவீர். Because we know it is in Exodus chapter 33 verse number 14, your presence will go before us. யாத்ராகமம் 33:14 நாம் வாசித்தது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும். Bless your people. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். Meet all their needs. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். Oh God, you are our ever present help. Meet all their emotional needs, physical needs and spiritual needs. எங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற தேவனே, அவர்களுடைய உள்ள பிரகாரமான பொருளாதார ஆவிக்குரிய தேவைகளை என் தேவன் சந்திப்பீராக. We bless them, oh God. ஆசீர்வதிக்கிறோம். Give them peace and protection. அவர்களுக்கு பாதுகாப்பும் சமாதானமும் இருக்கட்டும். Let them prosper in their life, oh God. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செழிப்படையட்டும். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Praise God. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May the grace of our God and love of our Father, the sweet communion of the Holy Spirit be with us forever and ever. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you. Have a blessed week.